ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி எவ்வளவோ சொன்னாங்க. இந்த ரேணுகா ரேணுகா கிடையாது சுடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கொஞ்சம் கூட விஜய் நம்பவே இல்ல. கடைசியில கடவுள் தயவால இப்ப அரவிந்த் என்ட்ரி ஆயி விஜய் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்றாங்க. அப்பதான் விஜய்க்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது. ஃபர்ஸ்ட் அரவிந்துக்கு எப்படி எல்லா உண்மையும் தெரிய வந்தது, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். மல்லியும் படிச்சு படிச்சு சொல்றாங்க. தலப்பாட்டுக்கு அடிச்சுக்கிறாங்க. அவ ரேணுகா கிடையாதுன்னு. ஆனா விஜய் நம்புற மாரி கிடையாது. ஏன்னா விஜய் மேல தப்பும் சொல்லவும் முடியாது. அதுக்கேத்த மாரி ஆதாரமும் கிடைக்கவும் இல்ல. ஜஸ்ட் டிஎன்ஏ ஃபெயிலியர் ஆயிருந்தா கூட ஏதோ ஒண்ணு ஃபெயிலியர் ஆயிருந்தா கூட மல்லி மேல நம்பிக்கை வந்திருக்கும். எந்த ஒரு இதுவுமே இல்லாம எல்லாமே சுடருக்கு சாதகமா நடந்துகிட்டே இருந்ததுனால, இப்ப மல்லிக்கும், விஜய்க்கும் மிகப்பெரிய பிரிவு வந்துடுச்சு. இந்த சமயத்துல தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி ரொம்பவே சோகமா கோயில்ல அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பதான் எதிர்பாராத விதமா அரவிந்த் மல்லிய பார்க்குறாங்க. "என்ன மல்லி, இங்க என்ன பண்றீங்க மல்லி?" அப்படின்ற மாரி கேட்க, "விஜய் உங்கள நல்லா பார்த்துக்கலையா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "அப்படிலாம் இல்ல அரவிந்த். விஜய் என்ன நல்லா தான் பார்த்துருக்காரு. அதுக்கு எந்த குறையுமே கிடையாது. ஆனா என் வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு அரவிந்த்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னதான் ஆச்சு மல்லி? தெளிவா சொல்லுங்க. எனக்கு புரியல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. எப்படி டிஎன்ஏ ஒத்து போச்சு அப்படின்ற மாரி தெரியல அப்படின்ற மாரி சொல்ல, அப்பதாங்க விஷயமே தெரிய வருது. அரவிந்த் அந்த இன்ஸ்டிடியூட்ல தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இந்த இந்த விஷயம் இந்த டிஎன்ஏவுக்கும் அரவிந்துக்கு எப்படி தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்க போலீஸ் விசாரணை பண்ணதுனால, அங்க உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. இந்த மாரி அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் எடுத்தது அப்படின்னு சொல்லவுமே, "ஓ! அது உங்க லைஃப்ல நடந்த பிரச்சனை தானா?" அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு ஆக்சுவலா நெகட்டிவா தான் வந்தது. ரகுன்னு ஒருத்தவன் பணத்த குடுத்து எங்கள்ட்ட மிரட்டி, இந்த மாரி தான் வரணும் அப்படின்ற மாரி சொன்னா மல்லி. அதனால தான் ரிப்போர்ட் இந்த மாரி மாறி வந்தது அப்படின்ற மாரி சொல்லவுமே, மல்லிக்கு தூக்கி வாரி போட்டுருது. "என்ன அரவிந்த் சொல்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமா. அத ரெடி பண்ணதே நான் தான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத எப்படியாச்சும் உங்களால விஜய் கிட்ட சொல்ல முடியுமா? ஏன்னா நாங்க எவ்வளோ வாட்டி சொன்னாலும் விஜய் கேட்குற மாரி இல்ல, நம்புற மாரி இல்ல. அது விஜய் மேலயும் தப்பு சொல்ல முடியாது. இருந்தாலுமே விஜய் கொஞ்சம் நம்பி இருந்திருக்கலாம். ஆனா அவரு நம்பவே முடியாத அளவுக்கு தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீங்க கவலைப்படாதீங்க மல்லி. நான் இத பார்த்துக்கிறேன். நான் இத டீல் பண்ணிக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு அரவிந்த். இருந்தாலுமே நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இப்ப விஜய சந்திக்க போறாங்க. விஜய சந்திக்க போனதுமே வீட்டுக்கு போறாங்க. "விஜய் உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்னு" அரவிந்த் சொல்றாங்க. அரவிந்த் எப்படி இருக்கீங்க?" அப்படின்ற மாரி சொன்னதுமே, "நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு?" கேட்கும்போது, "ஏதோ இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொன்னாங்க. "நான் உங்ககிட்ட ஒரு சில ஆதாரத்த காட்டலான்னு தான் வந்திருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்லவுமே, கதிரேசனுக்கும் மல்லிக்கான ஒரிஜினல் டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்கு இல்லையா? அந்த ஒரிஜினல் டிஎன்ஏ ரிப்போர்ட்ட காட்டுறாங்க. காட்டுறதுக்காக தான் கூப்பிட்டாங்க. ஆனா அவங்க வரலன்னு சொன்னதுனால, "இல்ல நீங்க வந்து தான் விஜய் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போறாங்க. "என்னன்னு சொல்லுங்க" அப்படின்ற மாரி கேட்கும்போது, சொல்றாங்க, "இங்க பாருங்க விஜய், உங்க லைஃப்ல எவ்வளவோ நடந்திருக்கலாம். என்ன வேணா ஆயிருக்கலாம். ஆனா மல்லிய நீங்க எந்த அளவுக்கு இப்பலாம் பயங்கரமா லவ் பண்றீங்க போல. அந்த லவ் உண்மையா இருந்துச்சு அப்டின்னா, நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? கண்டிப்பா நீங்க மல்லிய விட்டு குடுத்துருக்க கூடாது. ஏதோ ஒரு சமயத்திலயாச்சும் இவ இப்டி சொல்றாளே, அது கரெக்ட்டா இருக்குமானாச்சும் நீங்க ஆராய்ச்சி பார்த்துருக்கணும். ஆனா நீங்க எதுவுமே பார்க்காம, மல்லிய கைவிட்டுட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீ கூட அரவிந்த், ஏன் அரவிந்த் இந்த மாரிலாம் பேசுற? ஏன் எங்க லைஃப்ல தலையிடுற?" அப்படின்ற மாரி விஜய்க்கு கோவம் திட்டவுமே, "கூல் கூல் ப்ரோ. நீங்க ஃபர்ஸ்ட்டு இவ்ளோ வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்றேன் எல்லா உண்மையுமே" அப்படின்னு சொல்ட்டு, "இந்த டிஎன்ஏவ ஃபர்ஸ்ட்டு பாருங்க. இதான் ஒரிஜினல் ரிப்போர்ட்" அப்படின்ற மாரி சொல்லவுமே ஷாக் ஆயிடுறாங்க விஜய். "என்னது இது? சுடர் அவ கதிரேசன், ரேணுகான்னு இருக்கு. என்னது அரவிந்த்?" அப்படின்ற மாரி கேட்க, "இதுதான் ஒரிஜினல் ரிப்போர்ட் விஜய். இத வச்சு தான் உங்கள ஏமாத்தணும்னு நெனச்சிருக்காங்க. உங்கள ஏமாத்தவும் செஞ்சிருக்காங்க. நீங்க இதுக்கு மேலயும் நம்பாம இருந்தீங்கன்னா, அது உங்களோட முட்டாள்தனம் தான் நான் சொல்லியே ஆவேன்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, "என்ன இதுல என்னென்னவோ இருக்கே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "புரியலன்னுலாம் சொல்லாதீங்க விஜய். இதுல உள்ளது மட்டும் தான் உண்மையான ரிசல்ட். உண்மையானது இது இது மட்டும் தான்" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா எனக்கு
இது எப்படி நான் நம்புறது அப்படின்ற மாரி கேட்க, நடந்த எல்லாத்தையுமே சொல்லவும் தூக்கி வாரி போட்டுருது. நீங்க என்ன என்னென்னமோ சொல்றீங்க. எனக்கு ரொம்பவே பதற்றமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. பதற்றப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து மல்லி நெனச்சது எல்லாமே போய் தான். அந்த பொண்ணு தான் உங்கள ஏமாத்திட்டு இருக்கா. நீங்க கொஞ்சம் வந்து அத கன்சிடர் பண்ணுங்க விஜய். அப்படியே விட்றாதீங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. கண்டிப்பா இது என்னன்னு நான் கண்டிப்பா விசாரிச்சே ஆவேன். நீங்க கவலையே படாதீங்க அப்படின்ற மாரி ஒரு தைரியத்த சொல்றாரு விஜய். விஜய்க்கு இப்பதான் வந்து உயிரே வருது. நம்ம பொண்டாட்டி கரெக்ட்டா தான் சொல்லியிருக்கா. நம்ம தான் வந்து தப்பா புரிஞ்சிருக்கோம் அப்படின்ற மாரி ம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு விஜய். என்ன நடக்க போகுது? எந்த மாரியான பிரச்சனைகள் எல்லாம் வரப்போகுது? அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்க போகுதுன்னு நான் நம்புறேன். நீங்க என்ன நம்புறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது நாள் வரைக்கும் நடந்தது வேற. ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து டோட்டலா வேறங்க. அதனால தான் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற பட்சத்துல போயிட்டுருக்கு. பார்ப்போம். மல்லியும் விஜயும் ஒண்ணு சேர போறாங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. மல்லி வந்து சொல்றாங்க, "என்ன நடந்தாலும் உன்னை விட்டு நான் போக தான் போறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து விஜய் வந்து விடுற மாரி இல்ல. ஏன் தான் விஜய் இப்படி பண்றாருன்னு தெரியல. அங்க ஒருத்தவங்கள வச்சிருக்காரு. இங்க ஒருத்தவங்கள வச்சிருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க தான் அப்படின்றத மறந்துட்டு 2 பேருமே வேணும்னு நினைச்சிட்டு இருந்தா கண்டிப்பா வந்து விஜய்க்கு தான் மண்டை கொடைச்சல் ஏற்படும். ஆனா வந்துட்டு கடவுள் 2 வச்சிருக்காங்க. நானும் வச்சிருப்பேன் அப்படின்ற மாரி சொன்னாலும் அது சுத்த மடத்தனம். இதனால கண்டிப்பா வந்து கப்பல் கவுர தான் போகுது. விஜய் இத எப்ப புரிஞ்சுக்க போறாரு? எப்படி கதைய கொண்டு போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்க போகுது? என்ன மாரிலாம் வந்து கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கிடைக்க தான் போகுது. பார்க்கலாம். அரவிந்த் பண்ண காரியத்துக்கு அரவிந்துக்கு 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லிட்டு போங்க. விஜய் இதுக்கு மேலாச்சும் திருந்துறாரா? இல்ல என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை அடமானம் வைக்கிறதுன்னு தெரியல. இதுவா? இதுவா? அதுவான்னு 30,000 போயிடுச்சு. ச்சே! ஒரே வருத்தமா இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதோ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.